ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். நீங்க உங்க லைஃப்ல எல்லா வேலையும் பண்ணி தான் ஜஸ்ட் மணியை ஏர்ன் பண்ண போறீங்களா, இல்ல மணியை ஏர்ன் பண்ண ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ண போறீங்களா? அப்படி கிரியேட் பண்ணா அப்போ மணி உங்களுக்காக வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணும். திங்க் பண்ணுங்க. எவ்ரி மந்த் சேலரி வரும், இஎம்ஐஸ் பே பண்ணுவோம், பில் செட்டில் பண்ணுவோம், கொஞ்சம் சேவ் கூட பண்ணுவோம். அப்புறம் அதே சைக்கிள் ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் வரி. இதுல ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் வேற வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடை வாங்குற மாதிரி ஆயிடும். நீங்க ஏதாவது ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா இது எப்படி எத்தனை நாள் வர போகும்னு? நீங்க ஒருவேளை உங்க வேலையை ஸ்டாப் பண்ணின அப்புறம் மணி எங்க இருந்து வரும்? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு சொன்னா ஜஸ்ட் ரிச் ஆகிற கனவு இல்ல, அது ஒரு ஸ்டேட். அந்த ஸ்டேட் எப்படி இருக்கும்னா, உங்ககிட்ட உங்க லைஃப்பை ரன் பண்றதுக்கு தேவையான மணியை விட அதிகமான மணி இருக்கும். உங்க டேர்ம்ஸ் படியே உங்க லைஃப் நடக்கும். இந்த ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, நீங்க எப்போ இன்வெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன, வை இன்வெஸ்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட், அண்ட் எப்படி நீங்கள் ஸ்லோலி நீங்கள் ஆசைப்பட்ட லைஃபை பில்ட் பண்ண முடியும், நீங்கள் மணிக்கு வேலை பண்ணாமல் எப்படி மணியை உங்களுக்காக வேலை பண்ணுற மாதிரி மாற்ற முடியும்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தான் 3 ஃப்ரெண்ட்ஸ், ரவி, அமன் அண்ட் தீபக். சேம் காலேஜில் படித்தாங்க. ஸ்டடீஸ், ஃபன், பிக் ட்ரீம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கிராஜுவேஷனுக்கு அப்புறம் லைஃப்பில் டிஃப்ரெண்ட் டர்ன்ஸ். ரவி ஒரு ஜாப் ஆஃபர் வாங்கிட்டான். அவனுக்கு சேலரி 50,000 per month. அமன் 55,000 earn பண்றான். தீபக்கு தான் ஹையஸ்ட் salary 1 lakh per month earn பண்றான். 3 பேருமே ஜாப்க்கு போய் தான் earn பண்றாங்க. மணி earn பண்ண வே சேம் தான். ஆனா தீபக்கோட growth and investment mindset completely different. ரவியோட அப்பா சொன்ன அட்வைஸ், சூனர் இன்வெஸ்ட் பண்ணினா சூனர் அது grow ஆகும், டிலே பண்ணினா மரத்தோட நிழல் கூட கிடைக்காதுன்னு சொல்லுவாரு. காலேஜ்ல இருக்கும் போதே ரவி பெய்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணினா. அதனால ஸ்டார்டிங் salary 50,000 per month கிடைச்சது. 21 வயசு வரைக்கும் வேற பசங்கள்லாம் ஐபோன் இஎம்ஐஸ் பே பண்ணும்போது ரவி மட்டும் மந்த்லி நல்ல அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தான். எல்டர்ஸ் சொல்ற அட்வைஸ் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவான். ரவியை எல்லாரும் நீ பார்ட்டிக்கு வரல, ட்ரிப்புக்கு வரல, உன் லைஃப் ரொம்ப போரிங்னு சொன்னாலும் ரவி என்னவோ சைலண்டா ஒர்க் பண்ணினா, ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணினா, இன்கம் க்ரோ ஆகும் போது இன்வெஸ்ட்மெண்ட்டை 10% எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணினா, அண்ட் ரிசல்ட் பத்தி யோசிக்காம ரவி கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தீபக். தீபக் ஒரு ரிசர்ச் டைப். பிபிஎஃப், கிரிப்டோ, எஃப்டி, கோல்ட் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுவாரு. 10 டேஸ்க்கு ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து பிளான் பண்ணுவான், ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லுவான், ஆனா ஸ்டார்ட் பண்ண மாட்டான். லாஸ்டா நம்ம பார்க்க போறது அமன். அமன் எம்பிஏ முடிச்சிட்டு 55,000 சேலரிக்கு ஜாப் ஸ்டார்ட் பண்ணினான். ஃபர்ஸ்ட் மந்த்லயே ஆப்பிள் வாட்ச் அப்புறம் கோவா ட்ரிப்னு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அவனோட மைண்ட் செட் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, யூத்னா என்ஜாய் பண்ணிட்டு லைஃபை செம ஜாலியா எடுத்துட்டு போகணும்னு. இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பின்னாடி வயசானதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைப்பான். அமன் அவனோட 28 வயசுல ஜாப் சேஞ்ச் பண்ணினா. பேண்ட்ரால 60,000க்கு சேலரி, லாங் டிராவல்னு ரீசன் வச்சு கார் பை பண்ணிடுறான். அதுவும் ரெண்டால் டஸ்டர். 3 lakh டவுன் பேமெண்ட், 8 lakh லோன், 8% இன்ட்ரெஸ்ட்ல 4 இயர்ஸ்க்கு அரௌண்ட் 19,530 மந்த்லி இஎம்ஐ செட் பண்ணிடுறான். சேலரி 60,000 வரதுனால மேனேஜபிள்னு நினைச்சான். ஆனா பெட்ரோல், மெயின்டெனன்ஸ், டாக்ஸ் எல்லாம் ஆட் ஆகும்போது 25,000 per month. அதுவும் காருக்கு மட்டும் எக்ஸ்பென்சஸ் ஆகுது. இதெல்லாம் போக அவனோட ஐபோன், லேப்டாப் இஎம்ஐ வேற. 28 வயசுல அவன் சேவ் பண்ண மணி 0. 35 வயசுல அவனோட லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மேரேஜ், ப்ரமோஷன் அண்ட் அவனோட சேலரி 1 to 1.5 lakh per month ஆயிடுச்சு. லாவிஷான லைஃப், ஃபேமிலி க்ரோ ஆகுதுன்னு ரீசன் வச்சு 80 lakhல ஒரு ஹவுஸ் பை பண்ணிடுறான். அதுவும் 20 lakh டவுன் பேமெண்ட்ல. ரெஸ்ட் அமௌண்ட் வழக்கம் போல லோன், இஎம்ஐல எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுறான். ஃபர்ஸ்ட் கார் வாங்கினா, அப்புறம் கேஜெட்ஸ், இப்போ ஹவுஸ். அம்மன் லோன் டிராப்ல விழுந்துட்டான். இனி 30 இயர்ஸ்க்கு அவன் டெய்லி ஆபீஸ்க்கு போய் சம்பாதிச்சு லோன் செட்டில் பண்ணணும். அம்மன் அவனோட ஹவுஸ் வார்மிங் பார்ட்டிக்கு ரவி அண்ட் தீபக்கை இன்வைட் பண்றான். பார்ட்டிக்கு அப்புறம் 3 ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து பேச ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் லிஸ்ட் பண்ணும்போது ரவி அம்மன் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்னன்னு கேட்டான். அதுக்கு நம்ம அம்மன் என்ன சொல்றானா, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்டான்னு. இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ரிட்டையர்மெண்ட் டைம், அதாவது 60 இயர்ஸ்ல பாப்போன்னு சிரிச்சுட்டே சொல்றான். அண்ட் அதுக்கப்புறம் அமன் ரவி கிட்ட கேட்கிறான், என்னடா நீ ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றியான்னு. அமன் கேட்டதும் ரவி அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டோரியை சொல்ல ஸ்டார்ட் பண்றான் ஃப்ரெண்ட்ஸ். ரவி சொல்றான், நான் ஸ்டார்டிங்ல இருந்து 7,000 per month எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். எவ்ரி இயர் 10% ஸ்டெப் அப் பண்ணேன். ஸோ இன் ரிட்டர்ன் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எனக்கு 13.5% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சுன்னு. அதாவது 10 இயர்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 13,38,744 rupees. ஆனா இப்போ 24,53,926 rupees தான் ஆகிடுச்சுன்னு சொல்றான். நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், அது காம்பவுண்ட் ஆகும். 15 இயர்ஸ்ல என்னோட ரிட்டர்ன் 1.63 crore ரீச் ஆகும்டான்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ். உடனே அமன் கேட்டான், 1.63 crore அது எப்படிடான்னு. அதுக்கு ரவி கால்குலேஷன்ஸ் காட்ட ஸ்டார்ட் பண்ணான். 15 இயர்ஸ்ல நான் பண்ண டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 24,50,000 இருக்கும்டா, வித் ரிட்டர்ன் ரேட் 13.5%.
அண்ட் 15 இயர்ஸ் வெயிட் பண்ணி பார்த்தா எனக்கு வரப்போற டோட்டல் ரிட்டர்ன் 1.63 crore சொன்னான். அதுக்கு அமன் சொன்னா, அப்படி பார்த்தா என் ஹவுஸ் மட்டும் 80 lakh வர்த்டான்னு. தென் ரெண்டு பேரும் இப்ப தீபக் கிட்ட கேட்டாங்க, உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொல்லுடான்னு. அதுக்கு தீபக் சொன்னா, நான் 25 lakh சேவ் பண்ணிருக்கேன்டா, ஆனா இன்வெஸ்ட் பண்ண பிளேஸ் தெரியலன்னு. அண்ட் யூடியூப் வீடியோஸ் பார்த்தா ஒருத்தர் கிரிப்டோன்னு சொல்றாங்க, இன்னொரு வீடியோல ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்றாங்க. சோ எனக்கு எப்பவுமே குழப்பமா இருக்குடான்னு சொன்னான் தீபக். உடனே ரவி அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க்ல வச்ச மணி இன்ஃபிளேஷன்னால வேல்யூ குறையும். பேங்க் இன்ட்ரெஸ்ட் 3 to 4% தான். இன்வெஸ்ட் பண்ணனா ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்ணு. செட்டப் 10%ல 25,000 per month இன்வெஸ்ட் பண்ணினா 7 இயர்ஸ்ல 41 lakh, 3 இயர்ஸ்ல அது டபுளா உனக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். அதாவது 80 lakh, 2 இயர்ஸ்ல 1.2 crore கிடைக்கும்னு சொன்னான். இதுதான் காம்பவுண்டிங் பவர். நீ ஸ்டார்ட் பண்ணிருந்தா இப்போ நீ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ரீச் பண்ணிருப்ப. 40-45 வயசுல பிசினஸ், ரியல் எஸ்டேட்னு மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் கிரியேட் பண்ணலாம். வாரன் பஃபெட் கூட லாங் டர்ம் காம்பவுண்டிங் தான் ஃபாலோ பண்ணாரு. சோ ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட் டர்ம் கெட் ரிச் ஸ்கீம்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. லாங் டர்ம் மார்க்கெட் growth இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களால உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனை ரிலை பண்ணாம உங்க வெல்த்தை பில்ட் பண்ண முடியும். காம்பவுண்டிங்கால எல்லாம் அச்சீவ் பண்ண முடியும், எல்லாம் ஓகே தான். பட் அது எப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தா உங்களுக்காக கொஞ்சம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க காம்பவுண்டிங் பத்தி கேள்விப்பட்டனால மிஸ் பண்ணாம நான் சொல்ல போறத கேளுங்க. ஐன்ஸ்டீன் சொல்றாரு, காம்பவுண்டிங் இஸ் த 8th wonder of the worldனு. பட் அது என்ன காம்பவுண்டிங்? சிம்பிளா சொல்ற பாருங்க. ஒரு குட்டி ஸ்டோரி. உங்களுக்கு நான் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்தா என்ன சூஸ் பண்ணுவீங்க? ஆப்ஷன் 1, நான் இப்போவே உங்ககிட்ட 10 lakhs கொடுக்குறேன். ஆப்ஷன் 2, நான் உங்ககிட்ட 1 rupee கொடுக்குறேன், அது நெக்ஸ்ட் டே டபுள் ஆயிடும். அப்புறம் 2 4 ஆகும், 4 8 ஆகும், இப்படியே 30 டேஸ்க்கு டபுள் ஆகும். இப்ப சொல்லுங்க, நீங்க இதுல எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவீங்கன்னு. ரொம்ப பேர் ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்க பேஷன்ஸா இருந்து 30 டேஸ்க்கு வெயிட் பண்ணினா 1 rupee காம்பவுண்டிங்ல 5 crore plus ஆகும். அதுதான் காம்பவுண்டிங் பவர். சின்ன அமௌண்ட், பட் டைம் கூடினா அது அன்இமேஜினபிளா மாறும். சிம்பிளா சொல்லணும்னா காம்பவுண்டிங்னா என்ன? மணி ஏர்னிங் மணி. நீங்க இன்வெஸ்ட் பண்ணி கிடைச்ச ப்ராஃபிட் அதையும் திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அது கூட ப்ராஃபிட்டா வரும். அப்படியே சைக்கிள் கண்டினியூ ஆனா பூம். சோ அதுதானே ரியல் growth. எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. சப்போஸ் 10,000 rupees நீங்க 12% இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் 11,200, செகண்ட் இயர் பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்க்கு கூட இன்ட்ரெஸ்ட் வரும், 12,544 ஆகும். தேர்ட் இயர் 14,049 மாறும். பாத்தீங்களா, இயர் பை இயர் ஸ்மால் டிஃபரன்ஸ் இருக்கும். பட் 15-20 இயர்ஸ்க்கு அப்புறம் ராக்கெட் மாதிரி growth ஆகும். அண்ட் அதுதான் மேஜிக் ஆஃப் காம்பவுண்டிங். இது ஒரு ஸ்னோபால் எஃபெக்ட் மாதிரி. குட்டி குட்டி ஸ்னோபால் ரோல் பண்ணினா சின்ன பால் பெருசு பெருசா ஆகும். அதே மாதிரி தான் மணியும். ஃப்ரெண்ட்ஸ், காம்பவுண்டிங்க்கு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, டைம் அண்ட் ஏர்லி இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க எவ்வளவு குயிக்கா ஸ்டார்ட் பண்றீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா மாறும். பேஷன்ஸ், கொஞ்ச நாள்லயே ரிட்டர்ன்ஸ் காட்டாது, லாங் டேர்ம்ல தான் ரியல் மேஜிக் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ராம் 25 ஏஜ்ல இன்வெஸ்ட் பண்ணினா எவ்ரி மந்த் 5,000 rupees. ஷாம் 35 ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணினா சேம் 5,000 rupees. 60 ஏஜ் வரைக்கும் 2 பேருமே இன்வெஸ்ட் பண்றாங்க. எண்ட் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் ராம் கிட்ட 1.75 crores வரும், ஷாம் கிட்ட 60 lakhs தான் வரும். டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? ஜஸ்ட் 10 இயர்ஸ் ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணதுக்கு 1+ crore எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. இதனால தான் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க, டோன்ட் வெயிட் டு இன்வெஸ்ட், இன்வெஸ்ட் அண்ட் வெயிட்னு. காம்பவுண்டிங்கோட 2 ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் காம்பவுண்டிங்கோட மேஜர் எனிமீஸை பார்க்கலாம் வாங்க. பிரேக்கிங் த சைக்கிள். இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 2 நாள்ல வித்ட்ரா பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் கிரீட் அண்ட் ஃபியர். மார்க்கெட்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், பேஷன்ஸா இருக்கணும். லேட் ஸ்டார்ட். இன்வெஸ்ட் பண்ண எந்த அளவுக்கு டிலே பண்றீங்களோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் குறையும். நெக்ஸ்ட் மைண்ட் செட் சேஞ்ச். இன்வெஸ்டிங்க ஒரு குவிக் மணி ஸ்கீமா பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், லாங் டர்ம் வெல்த் கிரியேஷன் நினைங்க. ரிமெம்பர், ஸ்லோ இஸ் ஸ்மூத் அண்ட் ஸ்மூத் இஸ் ஃபாஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், காம்பவுண்டிங் இஸ் லைக் பிளான்டிங் அ ட்ரீ. ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு growth கம்மியா இருக்க மாதிரி தெரியும். பட் ரூட் ஸ்ட்ராங் ஆகும், அப்புறம் அது பெருசா ஆகி ஷேட், ஃப்ரூட்ஸ், ஆக்சிஜன் கொடுக்கும். மணி கூட அப்படிதான். நீங்க பேஷன்ஸ் வச்சா அது உங்ககிட்ட ஒர்க் பண்ணும். ஸோ ஸ்டார்ட் ஏர்லி, இன்வெஸ்ட் ரெகுலர்லி அண்ட் நெவர் பிரேக் த சைக்கிள். ஒன் டே நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க, மணி இஸ் ஒர்க்கிங் ஹார்டர் தென் மீன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.